கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். फिर से आपसे मिलने के लिए मुझे बहुत खुशी हो रही है। ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது एक चीज को जब परमेश्वर प्रकट करते हैं तो அதை நம்ம நோக்கி பார்க்கணும். उसकी ओर जरूर हमें देखना है। ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். कुछ तो कार्य उसमें परमेश्वर ने रखा है। இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को हम पढ़ के शुरू करेंगे। மார்க் எழுதின சுவிசேஷம் मार्कुस का किताब 9ஆம் அதிகாரம் 9वें अध्याय में 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 44 में हम पढ़ेंगे। அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है அங்கே அவர்கள் புழு சாவாமலும் वहां पर कीड़े नहीं मरता அக்னி அவியாமலும் இருக்கும். और आग नहीं बुझता। அது கர்த்தர் இந்த சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, देखिए इस संभाव में हम देखते हैं கர்த்தர் சொல்ற உங்களுடைய வலது கல் உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால் परमेश्वर ने कहा है कि अगर तेरे दाहिने आंख से अगर तुझे पाप होता है तो அதை பிடுங்கி போடு. उसे निकाल के डाल। ரெண்டு கண்ணோட நரகத்துக்கு போறதை பார்க்கிலும் दो आंखों के साथ तू नर्क में जाने से अच्छा ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு போ. एक आंख के साथ तू स्वर्ग में जा। இந்த நரகத்துல ये नर्क में அவர்களுடைய புழு சாவாவது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. उनका कीड़ा नहीं मरेगा ऐसा कहा है। அது என்ன புழு சாகாது? वो क्या है कीड़ा नहीं मरेगा? ஒரு புழு போகுது அப்படின்னா நசுக்குனாலே செத்து போயிடும். एक कीड़ा जा रहा है तो उसको अगर हम लोग कुचलेंगे तो मर जाएगा। ஆனா அந்த நரகத்துல என்ன நடக்குன்னா, पर नरक में क्या होता है? அந்த அவங்க புழு வந்து சாகாதுன்னு பைபிள் சொல்லுது. वो कीड़ा नहीं मरेगा ऐसा कहा है। அப்ப இது என்ன புழு? तो ये क्या कीड़ा है? இந்த புழுக்குள்ள என்ன காரியம் இருக்குது? ये कीड़ा के अंदर क्या कार्य है? அப்படி எந்த புழுவை பற்றி பேசுறார்? ऐसे कौन से कीड़े के बारे में बताया है? அவர்கள் புழு அப்படின்னு சொல்றாருன்னா, वो कीड़ा ऐसा कहा है। அதுவும் புழுக்கள் அப்படின்னு சொல்லல, वो भी कीड़े ऐसा नहीं कहा है, புழு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். कीड़ा बोला है सिर्फ एक। இத குறித்து நம்ம பார்க்க போறோம். तो इसके बारे में हम देखेंगे। இதுல ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். इसमें हम 3 कार्यों के बारे में देखेंगे। ஒன்னொன்னு தீர்க்க தரிசனம் நிறைந்தது. हर एक भविष्यवाणी से भरा है। இந்த புழு அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். ये कीड़े ये शब्द को हम देखेंगे। இந்த புழுவுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, कीड़े को इब्रानी भाषा में क्या कहेंगे? அத தோலா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे तोला कहेंगे। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। யோபு எழுதின சுவிசேஷம் अय्यूब का किताब 25ஆம் அதிகாரம் 25वें अध्याय में அதுல 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ठे वचन को हम पढ़ेंगे। புழுவா இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है புழுவா இருக்கிற மனிதனும். कीड़ा जो मनुष्य है, சோ மனிதனை என்ன சொல்லப்பட்டிருக்குது? तो मनुष्य को क्या बोला गया है? புழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. कीड़ा ऐसा बोला गया है। சோ மனிதன் ஒரு புழு. तो मनुष्य एक कीड़ा है। நம்ம எல்லாரும் ஒரு புழு தான். हम सब एक कीड़े ही हैं। சில நேரம் புழுக்களை என்ன செய்றாங்கன்னா, कुछ समय में कीड़ों को क्या करते हैं? அது நசுக்கப்படுது. वो कुचले जाते हैं। நிறைய நேரம் நீங்களும் நசுக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. कुछ समय में आप भी कुचले जाएंगे। நிறைய பேர் உங்களை நசுக்கிறவர்களா இருப்பாங்க. बहुत लोग आपको कुचलने आएंगे। ஆனா கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறதுனால परमेश्वर का हाथ आपके ऊपर है, इसलिए நீங்க நசுக்கப்படுவதில்லை. आप नहीं कुचले जाएंगे। ஏன்னா அவர் உங்களை நசுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். क्योंकि वो आपको कुचलने के लिए अनुमति नहीं देगा। மனிதன் ஒவ்வொருத்தரும் புழுதான். मनुष्य हर एक कीड़ा है। இந்த புழு என்ன செய்யணும்? ये कीड़ा क्या करना है? நசுக்கப்படக்கூடாதுன்னா अगर कुचले नहीं जाना है तो அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना है? இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் புழுதான். ये पृथ्वी पे जितने भी लोग हैं वो सभी कीड़े हैं। ஆனா இந்த புழுக்கள், पर ये जो कीड़े हैं, இது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த புழுங்கிற வார்த்தையிலே பார்க்கலாம். ये क्या करना है ये हम शब्द के अंदर ही देख सकते हैं। இந்த புழுங்கிற வார்த்தைக்கு ये जो कीड़ा है उस शब्द के लिए நீங்க எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா, आप इब्रानी भाषा में देखेंगे तो அத டோலா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे टोला कहते हैं। இந்த டோலால ये तोला में மொத்தம் 5 எழுத்து இருக்குது. कुल मिलाकर 5 अक्षर है। இந்த 5 எழுத்துக்குள்ள ये पांचों अक्षर में இந்த புழுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனமே அடங்கி இருக்குது. ये कीड़े के अंदर एक भविष्यवाणी ही छुपी है। ஒரு தீர்க்கதரிசனம். एक भविष्यवाणी। நீங்க நசுக்கப்படக்கூடாதுன்னா, आप अगर कुचले नहीं जाना है तो அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? तो हमें क्या करना है? அதுல கடைசி எழுத்த பாத்தீங்கன்னா, उसमें आखिरी अक्षर को देखेंगे அது तो வந்து ஹே. वो हे है। அது ஏன்ஷியன் ஹீப்ருல பார்க்கும்போது वो प्राचीन काल के इब्रानी भाषा में देखेंगे तो ஒரு மனிதன் கையை உயர்த்தின மாதிரி இருக்கும். एक मनुष्य हाथ उठा के खड़ा है ऐसा लग रहा है। இதுதான் நீங்க. यही आप हो। இந்த புழு அப்படிங்கிறது நீங்க தான் அந்த புழு. ये कीड़ा ये आप हो।
பாருங்க இந்த வேதம் சொல்லுது देखिए कलाम कहता है மனிதன் ஒரு புழுவா இருக்கிறான். मनुष्य एक कीड़ा है, அவன் என்ன செய்யணும்? वो क्या करना है? பாருங்க கடைசிக்கு முந்தின எழுத்து வந்து ஆயின். देखिए आखिरी के पहले अक्षर में आइन है. ஆயின் அப்படின்னு அர்த்தம் என்ன? आइन का क्या अर्थ है? கண்ணு. आंख. யாருடைய கண்ணு? किसका आंख? உங்களுடைய கண்ணு. आपका आंख. கண் எதுக்கு? आंख क्यों है? பார்க்கிறதுக்கு. देखने के लिए. யார பார்க்கணும்? किसे देखना है? பாருங்க இந்த இந்த டோலா அப்படிங்கிற வார்த்தை देखिए तोला ये जो शब्द है ஒரு அருமையான தீர்க்கதரிசனம் நிறைஞ்சிருக்குது. एक अद्भुत भविष्यवाणी से भरा है. முதல்ல ஹேய பார்த்தோம், पहले हे देखा हमने, அப்புறம் ஆயின் பார்க்கிறோம். फिर आइन देखा. இந்த மனிதன் தன்னுடைய கண்ணுனால பார்க்கணும். ये मनुष्य अपने आंखों से देखना है. அடுத்த எழுத்தை பார்த்தீங்கன்னா अगले अक्षर को देखेंगे அது तो லேமட். वो लैमेड है. லேமட்னா அர்த்தம் என்ன? लैमेड का क्या अर्थ है? மெய்ப்பனின் கோல். चरवाहे की लाठी. அதாவது மெய்ப்பனை குறிக்குது. वो चरवाहे को दर्शाता है. சோ நம்ம யாரை பார்க்கணுமா? तो हम किसे देखना है? மெய்ப்பனை பார்க்கணும். चरवाहे को देखना है. எந்த மெய்ப்பனை பார்க்கணும்? कौन से चरवाहे को देखना है? அடுத்த எழுத்தை பாருங்க. अगले अक्षर को देखिए. அடுத்தது வந்து வாவ். अगला अक्षर है वाव. வாவ் அப்படின்னா ஆணி. वाव का अर्थ है खिला. அத முதல் எழுத்தை பார்த்தீங்கன்னா पहले अक्षर को देखेंगे तो அது தாவ். वो है ताव. தாவ் அப்படின்னா சிலுவை. ताव का अर्थ है क्रूस. அப்ப இத நீங்க ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணீங்கன்னா तो अगर इसको आप एक सेंटेंस में फॉर्म करेंगे तो உங்க கண்கள் யாரை பார்க்கணுமா? आपकी आंखें किसे देखना है? சிலுவையில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை பார்க்கணும். क्रूस पे मारे गए चरवाहे को देखना है. அவர் மெய்ப்பனை நீங்க பார்க்கணும். वो चरवाहे को देखना है. ஒரு புழு என்ன செய்ய வேண்டியிருக்குது? एक कीड़ा क्या करना है? நசுக்கப்படுற நேரத்துல कुचले जाने के समय पे நீங்க பார்க்கக்கூடிய இடம் ஒண்ணு உண்டு. आपको देखने का एक जगह है. சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை பாருங்க. क्रूस पे मारे गए यहोशुआ को देखना है. அப்பந்தான் நீங்க காப்பாற்றப்படுவீர்கள். तभी आप बचा लिए जाएंगे. அதனால தான் ஏசாயா 45:22ல பைபிள் சொல்லுது, इसलिए आइज़ाया 45:22 में कहा है, பூமியின் குடிகளே पृथ्वी पे रहने वालों என்னை நோக்கி பாருங்கள், मेरी ओर देखो, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். तभी उद्धार पाओगे. நானே தேவன் வேறொருவரும் இல்லை. मैं ही परमेश्वर हूं और कोई नहीं. பாருங்க நம்ம யாரை பார்க்கணுமா? देखिए हमें किसे देखना है? நம்ம ரட்சிக்கப்படணும்னா अगर हमें उद्धार पाना है तो அவரை நோக்கி பார்க்கணும். उसकी ओर देखना है. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். परमेश्वर की ओर देखना है. சிலுவையில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை நோக்கி பார்க்கணும். क्रूस पे मारे गए परमेश्वर की ओर देखना है. நீங்க நசுக்கப்படுற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறீங்களா? क्या आप कुचले गए ऐसे स्थान में हो क्या? வேலை பார்க்குற இடத்துல உங்களை நசுக்குவாங்க. काम करने की जगह पे आपको कुचलेंगे. உங்க குடும்பத்துல உங்களை நசுக்குவாங்க. आपके घर वाले आपको कुचलेंगे. உங்க சபையில உங்களை நசுக்குவாங்க. आपकी कलीसिया आपको कुचलेगी. உங்க சமுதாயத்துல உங்களை நசுக்குவாங்க. ये संसार के लोग आपको कुचलेंगे. ஆனா நீங்க நசுக்கப்படக்கூடாதுன்னா पर अगर आप कुचले नहीं जाना है நீங்க तो வேற எந்த மனிதனையும் பார்க்க கூடாது. आप और कोई मनुष्य को नहीं देखना है. சிலுவையில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை மட்டும் பாருங்க. सिर्फ क्रूस पे मारे गए मेमना को देखना है. அவர்தான் உங்களை பாதுகாக்கிறவர். वही आपको संभालता है. அவர்தான் உங்களை ரட்சிக்கிறவர். वही आपको उद्धार देगा. அவர்தான் உங்களை விடுதலை கொடுக்கிறவர். वही आपको छुटकारा देगा. பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் देखिए इजरायली लोग அவங்க அடிக்கடி முறுமுறுக்கும் போது वो हर समय कुरकुराते समय கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிட்டார். परमेश्वर ने एक जहरीले सांप को भेजा. அது கடிச்ச உடனே எல்லாம் மரிக்க ஆரம்பிச்சாங்க. वो काटने पे सब मरने लगे. மோசஸ்ட முறையிடும் போது मूसा के साथ जब वो लोग बात करते थे, மோசஸ் கர்த்தர்ட்ட கேட்டான். मूसा ने परमेश्वर से बात किया. அப்ப கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி तू एक पीतल के सांप को बना, ஒரு கம்பத்துல அது வை அப்படின்னு சொல்லி சொன்னார். एक खंबे के ऊपर रख. யாரெல்லாம் அதை பார்க்கறாங்களோ जो उसे देखेंगे அவங்க மரணத்திலிருந்து விடுதலை பெறலாம். वो मृत्यु से बचा लिए जाएंगे. இதே காரியம் தான் இன்னைக்கு யெகோஷுவா கூட. यही कार्य आज भी यहोशुआ के साथ है. யோவான் 3ஆம் அதிகாரம் यूहन्ना 3 अध्याय में அதுல 14-15 வசனத்தை பாத்தீங்கன்னா उसमें 14 और 15 वचन को जब हम देखेंगे, மோசஸ் வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினான். मूसा ने जंगल में पीतल के सांप को जब उठाया, அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். उसी तरह मनुष्य का पुत्र भी उठा लिया जाएगा. சோ இப்படி அவர் உயர்த்தப்படும் போது तो जब वो उठा लिए जाएंगे, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ जो उसे देखेंगे அவங்க எல்லாரும் விடுதலை பெறுவார்கள். वो सब छुटकारा पाएंगे. எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். सभी कार्यों से छुटकारा पाएंगे. எல்லா காரியத்திலிருந்து ரட்சிப்பு கிடைக்கும். सभी कार्यों से
उद्धार पाएंगे। சோ ஒரு புழு யாரு? तो ये कीड़ा कौन है? இந்த புழு நம்ம தான் புழு. ये कीड़ा हम ही हैं। இந்த புழு நசுக்கப்படுகிறார்கள். ये कीड़े कुचले जाते हैं। இது நசுக்கப்படும் போது ये जब कुचले जाते हैं நம்ம என்ன செய்யணும் சொல்லி அந்த புழுங்கிற வார்த்தையே நமக்கு சொல்லுது. हम क्या करना है ये कीड़े ये शब्द ही बता रहा है। நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். हम उसकी ओर देखना है। சிலுவையை நோக்கி பார்க்கணும். क्रूस की ओर देखना है வேற எதையும் பார்க்க வேண்டாம். और कुछ नहीं देखना है। நம்ம பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. हमें देखने के लिए सिर्फ एक ही जगह है। யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. यहोशुआ की ओर देखो। அங்கதான் உங்களுக்கு விடுதலை. वहां पर ही आपको छुटकारा है। நீங்க பார்க்கிற இடம் அங்க மட்டும்தான். आपको देखने के लिए सिर्फ वो एक ही जगह है। நீங்க மனிதனை பார்க்காதீங்க. आप कोई भी मनुष्य को मत देखिए। இந்த மனிதன் எனக்கு உதவி செய்வான். ये मनुष्य मुझे मदद करेगा। ஒரு நேரத்துல உதவி செஞ்சு முடிச்சிருவாங்க. एक बार सिर्फ मदद करके छोड़ देंगे। ஆனா நீங்க யெகோஷுவாவை பாத்தீங்கன்னா पर अगर आप यहोशुआ को देखेंगे அவர் तो எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்கிறவர். वो हमेशा आपको मदद करेगा। நீங்க கூப்பிடுற நேரம்லாம் உதவி செய்வார். जब भी आप बुलाएंगे वो मदद करेगा। மனுஷன் அப்படி கிடையாது. पर मनुष्य ऐसा नहीं है। நீங்க அவனுக்கு பிரியமா இருந்தீங்கன்னா अगर आप उसके प्रिय रहोगे அப்ப அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. तभी वो मदद करेंगे। அவங்க உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு பிரியமா இல்லாட்டி अगर आप उनके प्रिय नहीं हो तो அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. वो आपको मदद नहीं करेंगे। ஆனா யெகோஷுவா அப்படி இல்ல. पर यहोशुआ ऐसा नहीं है। நீங்க எந்த நிலைமையிலும் உங்களை வந்து உதவி செய்கிறவர் அவர். आप कोई भी परिस्थिति में रहोगे तो भी वो मदद करेगा। உங்களை பாதுகாக்கிறவர் அவர். आपको संभालने वाला वो है। உங்களுடைய நிலைமையை மாற்றுகிறவர் அவர். आपकी परिस्थिति को बदलने वाला वो है। இப்போ இந்த 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 டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவர் நம்மளை மாத்துகிறவர். अब वो हमें बदलता है। ये जो ट्रांसफॉर्मेशन है நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது हम जब उसकी ओर देखते हैं அவர் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார். वो हमें ट्रांसफॉर्म करता है। அவர் நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். वो हमें रूपांतर करता है। நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? हमारा जीवन कैसा है? நீங்க அவரை மட்டும் பாருங்க. आप सिर्फ उन्हें ही देखिए। இப்போ இந்த புழுவுக்கு என்ன சொல்வாங்க? अब ये कीड़े को क्या कहते हैं? அத டோலான்னு சொல்லுவாங்க. उसे टोला कहते हैं। இத ரிவர்ஸா மாத்திட்டோன்னு வைங்க. अगर इसे हम रिवर्स कर देंगे तो அப்போ இத என்ன சொல்வாங்கன்னா तो इसे क्या कहेंगे? ஹா எலோத் அப்படின்னு சொல்வாங்க. हा एलोत कहते हैं। ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா अगर इसे रिवर्स करेंगे तो அந்த எழுத்துக்களை நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா अगर उसको आप पीछे से लिखेंगे तो அது ஹா எலோத் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसे हा एलोत कहते हैं। ஹா எலோத் அப்படின்னா हा एलोत का अर्थ है எடுத்துக்கொள்ளப்படுதல்னு அர்த்தம். उठा लिए जाना। நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா अगर आप उठा लिए जाना है அப்ப இந்த புழு என்ன செய்ய வேண்டியிருக்குது? तो ये कीड़ा क्या करना है? இந்த புழு அது கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ये कीड़ा परमेश्वर की ओर देखना है। சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை நோக்கி பார்க்கணும். क्रूस पे मारे गए यहोशुआ की ओर देखना है। நீங்க அப்படிப்பட்ட புழுவா இருக்கணும். आप वैसे कीड़े रहना है। புழு நரகத்திலே அது மரிக்காதான். कीड़ा नरक में भी नहीं मरता। அப்ப சிந்திச்சு பாருங்க. तो सोच के देखिए நீங்க யெகோஷுவாவை நோக்கி பார்க்கும்போது जब आप यहोशुआ की ओर देखेंगे तो நீங்களும் மரிக்க கூடாது. आप भी नहीं मरोगे। நீங்க மறுரூபம் அடையணும். आप रूपांतर होगे। நீங்க மரணத்தை ஜெயித்து आप मरण को जीतकर மறுரூபம் அடைந்து रूपांतर होना है। நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும். आप उठा लिए जाना है। இன்னைக்கு அந்த ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம். आज हम वो स्थान में हैं। கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। பாருங்க இந்த டோலா அப்படிங்கிற வார்த்தை, देखिए टोला ये जो शब्द है அந்த வார்த்தைக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம், वो शब्द के अंदर एक भविष्यवाणी है। ஒரு கவுன்சிலிங் நம்மளுக்கு இருக்குது. एक काउंसलिंग है। நம்மளுக்கு ஒரு ஆலோசனை இருக்குது. हमारे लिए एक सलाह है। என்ன ஆலோசனை? क्या सलाह है? சிலுவையில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை பார்க்கணும். हम क्रूस पे मारे गए मेमना को देखना है। இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. यही हमें दिया गया एक सलाह है। இப்படி நம்ம இந்த ஆலோசனையின்படி நடந்தால் अगर हम ये सलाह के अनुसार चलेंगे तो அவர் நம்மளை எடுத்துக்கொள்வார். वो हमें उठा लिए जाएगा। நம்ம கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम परमेश्वर के आगमन में हम उठा लिए जाएंगे। எவ்வளவு அருமையா கர்த்தர் புழுக்குள்ள வச்சிருக்காரு. देखिए कितना अद्भुत परमेश्वर ने कीड़े के अंदर रखा है। நரகத்துல புழு மரிக்காதான். नरक के अंदर कीड़ा नहीं मरेगा। என்ன 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 காரியம் அது? அது என்னதா இருக்கும்? सोचिए क्या हो सकता है। நரகத்துல புழு மரிக்காதுன்னா புழு போகுமா நரகத்துக்கு? कीड़ा नरक में नहीं मर सकता तो कीड़ा नरक में कैसे जाएगा? மிருகங்கள் நரகத்துக்கு போகுமா? क्या प्राणी नरक में जाएंगे? இந்த பூச்சியை பற்றி சொல்லும்போது ये कीड़े के बारे में जब बोलते हैं அது நரகத்துல மரிக்காதான். वो नरक के अंदर नहीं मरेगा। இது எனக்கு ரொம்ப நாளா என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருந்தது. ये बहुत दिनों से मेरे मन में था। அதனாலதான் இத பற்றி நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். इसीलिए आज हम इसके बारे में ध्यान कर रहे हैं। சோ முதல் தீர்க்க தரிசனம் என்ன? तो पहला भविष्यवाणी क्या है? நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா आप जब उसकी ओर देखोगे நம்ம மறுரூபம் அடைவோம். हम रूपांतर होंगे நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். और हम उसके साथ उठा लिए जाएंगे।
जाएंगे। இப்போ நம்ம அடுத்த காரியத்தை ப்ராஃபஸி பார்க்கலாம். अब हम अगला एक भविष्यवाणी देखेंगे। இந்த எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். सब कुछ एक भविष्यवाणी ही है। வேதம் ஃபுல்லாவே தீர்க்க தரிசனம் தான். कलाम पूरा ही एक भविष्यवाणी है। பைபிள் ஒரு ப்ராஃபஸி. कलाम एक भविष्यवाणी है। அது ஒரு தீர்க்கதரிசி. वो एक भविष्यद्वक्ता है। சோ இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? तो ये भविष्यद्वक्ता क्या कहता है? பாருங்க, இந்த புழு அப்படிங்கிற வார்த்தையே तो ये कीड़ा जो शब्द है, இப்ப ரெண்டாவது அது தீர்க்கதரிசனமா பார்க்க போறோம். अब ये दूसरा एक भविष्यवाणी देखेंगे। ஒரு வசனத்துல வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। சங்கீதம் 22 भजन संगीता 22 அதுல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். उसमें पहले वचन को पढ़ेंगे। என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு ரட்சியாமலும் செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? பாருங்க, இங்க தாவீது சொல்றார், देखिए यहाँ पे दावीद कहता है, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया? இந்த வார்த்தையை சொன்னது யாரு? ये किसने कहा है? இங்க இந்த 22ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா यहाँ पे ये 22वें अध्याय को देखेंगे तो இது யெகோஷுவாவுடைய சிலுவை பாடுகளை பற்றி கொடுத்திருக்குது. ये परमेश्वर के क्रूस की पीड़ा के बारे में बताया है। அந்த சிலுவையில என்னென்ன காரியம் நடந்துச்சோ वो क्रूस पे क्या क्या हुआ, அது எல்லா சம்பவம் இதுல கொடுக்கப்பட்டிருக்குது. वो पूरी संभावना को यहाँ पे दिया है। இங்க பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லும்போது हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया? இது சிலுவையில அவர் சொன்ன வார்த்தை. ये वो क्रूस में उन्होंने कहा ये शब्द है। இந்த சங்கீதம் 22 ஃபுல்லா சிலுவை பாடுகள் தான். ये भजन संगीता 22 में पूरे क्रूस की पीड़ा के बारे में है। ஒவ்வொரு காரியமும் நீங்க அதுல பார்க்கலாம். हर एक कार्य को आप उसमें देख सकते हैं। என் கரங்களை உருவ குத்தினார்கள், मेरे हाथों को खीले से ठोका है, அது 22ஆம் அதிகாரத்துல இருக்குது. वो 22वें अध्याय में है। இப்படி ஒவ்வொரு காரியமும் பார்க்கலாம். इसमें हर एक कार्य को देख सकते हैं। ஆனா நம்ம இதுல 6ஆம் வசனத்தை பார்க்க போறோம். इसमें हम छठे वचन को हम देखेंगे। சங்கீதம் 22 நம்ம 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता 22 उसमें छठे वचन को देखेंगे। நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, நானோ ஒரு புழு. मैं भी एक कीड़ा हूं। அவர் சிலுவையில் இருக்கும்போது वो जब क्रूस पे थे, இந்த சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ये कार्य को यहाँ पे देखते हैं, அவர் ஒரு புழுவா இருக்கிறார். वो एक कीड़ा है, அவர் மனிதன் அல்ல. वो मनुष्य नहीं। சோ அவர் புழுவான ஒரு காரியத்தை இருக்கிறார். तो वो एक कीड़ा ऐसे रूप में है, மனிதனால் நிந்திக்கப்பட்டவர்களா இருக்கிறார். मनुष्य से निंदा किया हुआ है। वो அவர் மனிதனால் நிந்திக்கப்பட்டவர். मनुष्य से निंदा किया। இன்னும் சங்கீதம் 22 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா भजन संगीत 22 उसमें 7वें वचन को देखेंगे तो, என்னை பார்க்கிறவர் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் जो मुझे देखते हैं என்னை பரியாசம் பண்ணி मेरा ठट्टा करते हैं உதட்டை பிதுக்கி और होठ भिचकाते हैं, தலையை துலுக்கி, सिर हिलाते हैं। இது எங்க நடந்துச்சு? ये कहाँ हुआ है? யெகோஷுவா சிலுவையில் இருக்கும்போது जब यहोशुआ क्रूस पे थे, கீழ இருந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி பரியாசம் பண்ணாங்க. नीचे जो लोग थे वो उन्हें ऐसा ठट्टा उड़ाए। அதுல 8ஆம் வசனம் வாசிக்கலாம். देखिए इसमें 8वें वचन को भी पढ़ेंगे। கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை ரட்சிக்கப்பட்டும் என்கிறார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, वो परमेश्वर पे विश्वास रखा, அவர் இவனை விடுவிக்கட்டும். वो उसे छुड़ाएगा। இந்த வார்த்தையும் கூட ये जो शब्द ये भी அன்னைக்கு சிலுவையில் இருக்கும்போது ஜனங்கள் சொன்னாங்க. वहां पे जब वो क्रूस पे थे लोगों ने कहा। மத்தேயு 27ஆம் அதிகாரம் मत्ती 27 में அதுல 43ஆம் வசனத்தை வாசித்தோம்னா 43 में हम देखते हैं, இந்த வார்த்தை அப்படியே அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. इसे वैसे ही वहां पे भी दिया है। கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, परमेश्वर के ऊपर विश्वास थे ना, அவர் இவனை ரட்சிக்கட்டும். वो इसे छुड़ाओ। பாருங்க, வாசிக்கலாம். देखिए हम पढ़ेंगे, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை அங்க சிலுவையில் அவர் அங்க சொன்னாங்க. वो समय पे जो उन्होंने बताया वो क्रूस पे भी उन्होंने बताया। இது எல்லாம் தீர்க்கதரிசனம் நிறைந்த வார்த்தை. ये सब भविष्यवाणी के शब्द हैं। இந்த சங்கீதம் 22ஆம் அதிகாரம் भजन संगीता 22 में அவர் சிலுவையில பட்ட பாடுகள் எல்லாம் தீர்க்கதரிசனமா கொடுக்கப்பட்டிருக்குது. वो क्रूस की पीड़ा को एक भविष्यवाणी के जैसा दिया है। அவர் சிலுவையில் இருக்கும்போது யாரு? वो क्रूस पे थे तभी वो
क्या थे? இங்க சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, यहाँ पे भजन संगीता 22 में उसमें 6ठे वचन में कहा है, நான் ஒரு புழு, मैं कीड़ा हूँ, நான் மனிதன் அல்ல, मैं मनुष्य नहीं, மனிதனால் நிந்திக்கப்பட்டவனும், मनुष्य से ठट्टा मार के அவர் மனிதனால் நிந்திக்கப்பட்டவரா இருந்தார். मनुष्य ने उसे निंदा किया है, சோ அவர் ஒரு புழு அப்படின்னு சொல்றார். तो वो एक कीड़ा ऐसा कहा है। அன்னைக்கு புழுவை போல் நசுக்கிறது போல ஜனங்க நசுக்குனாங்க. तो तभी लोगों ने उसे कीड़े के मानित कुचला था। இந்த நசுக்கப்படுதல், तो ये जो कुचला जाना, இது ஒரு காரியம் இருக்குதுல. इसमें एक कार्य है। இந்த டோலா அப்படிங்கிற வார்த்தை, ये टोला, ये जो शब्द है, இது ஏன்ஷியன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா इसे जब आप प्राचीन काल के इसमें देखेंगे तो அதுல இருந்து டை பண்ணுவாங்க, वो उसे इस्तेमाल करके डाई बनाते थे, அதுல கலர் பண்ணுவாங்க, उसके द्वारा कलर करते थे। அதுல விசேஷமா இந்த டோலாங்கிற புழு, तो विशेष तरह से ये जो टोला, ये जो कीड़ा था, அது சிவப்பு நிறமுள்ள ஒரு புழு. वो लाल रंग का कीड़ा था। இந்த புழுவை என்ன செய்வாங்கன்னா, ये जो कीड़े को அத நசுக்குவாங்க. उसे कुचलते थे। அத நசுக்கும் போது அதுல இருந்து ஒரு சிவப்பு கலத்துல ஒரு லிக்விட் வரும். इसे जब कुचलते थे तो वहां पे एक लाल रंग का पदार्थ आता था। இந்த சிவப்பு நிறம் இந்த லிக்விட, ये जो लाल जो पदार्थ है, இத தான் அவங்க பெயிண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. इसे ही वो पेंट करने के लिए यूज करते थे। ஃபேப்ரிக் அந்த பெயிண்ட்ல முக்கி ஒரு அருமையான காரியத்தை கொண்டு வருவாங்க. इसे वो कपड़े को इसमें डुबो के वो एक अच्छे रंग लेके आते थे। இப்படி அந்த சிவப்பு கலரை கொண்டு வர்றதுக்கு ये वो लाल रंग को लेके आने के लिए இந்த புழுவை பயன்படுத்துவாங்க. ये कीड़े को इस्तेमाल करते थे। சிலர் அதுல இருந்து வர்ற லிக்விட, उससे आने के जो पदार्थ को அத நசுக்கப்படும் போது जब उसे कुचलते थे, அதுல இருந்து வரக்கூடிய அந்த லிக்விட उससे आने के वो लिक्विड को அத காய வைப்பாங்க. उसे सुखाते थे, காய வச்சு கிரஷ் பண்ணி பவுடர் ஆக்குவாங்க. उसे सुखाकर फिर उसे पाउडर बनाते थे, அத வேற காரியத்துக்காக பயன்படுத்துவாங்க. फिर उसे कुछ और कार्य के लिए यूज करते थे। சோ இந்த மாதிரி அந்த புழு, तो ऐसा था वो कीड़ा। அதே போல யெகோஷுவா ஒரு புழுன்னு சொல்றாரு. उसी तरह यहोशुआ भी एक कीड़ा ऐसा कहा है। அவர் அங்க நசுக்கப்படும் போது वो वहां पे कुचले गए, அவருடைய சிவப்பு ரத்தம் அங்க காணப்படுது. वहां पे उसका लाल लहू वहां पे दिखाई पड़ा। இன்னைக்கு அந்த ரத்தத்துல தான் நம்ம முங்கி எழுந்திக்கிறோம். आज उसी लहू से हम डूब के निकलते हैं। இப்ப நம்ம மேல அந்த சிவப்பு திரவியம் இருக்குது. तो आज हमारे ऊपर वो लाल डाई है। அந்த ரத்தத்தினால वो लहू से இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் கழுவப்படுது. आज हमारे पाप धुले जाते हैं। அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு புழு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. वो एक मनुष्य नहीं, वो एक कीड़ा ऐसा कहा है। யெகோஷுவா யாரு? तो यहोशुआ कौन है? அவர் ஒரு புழுவா இருக்கிறார். वो एक कीड़ा है। இந்த புழு என்ன நடந்துச்சு ये कीड़ा, ये क्या क्या हुआ? பாருங்க, பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहता है, நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், अब पहला पीटर उसमें तीसरे अध्याय में, அதுல 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். उसमें 19 और 20 ये वचनों को हम पढ़ेंगे। அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆத்துமாக்கு பிரசங்கித்தார். उसी में उसने जाकर कैदी आत्माओं को भी प्रचार किया। இந்த காவலில் உள்ள ஆத்துமக்கள் யாரு? ये कैदी आत्मा कौन थे? ஒரு ஆவிக்கு ஒரு பிரிசன் இருக்கா? तो ये आत्मा के लिए एक जेल है क्या? இந்த உலகத்துல ஒரு மனிதன் தப்பு பண்ணா, ये अगर पृथ्वी पे अगर किसी ने कुछ गलती किया तो, சட்டத்துக்கு விரோதமா போனா, अगर कानून के विरोध में अगर आए तो அங்க சிறைச்சாலை அடைப்பாங்க. वहां पे वो जेल में डाल देते ஆனா हैं। இங்க ஆவியை சிறைச்சாலை அடைச்சிருக்காரு. पर यहाँ पे आत्मा को जेल में डाला है। அப்ப இவைகள் என்ன எந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியல? तो ये कौन से कानून के विरोध में थे? இவங்க பைபிளுடைய சட்டத்துக்கு விரோதமா இருந்தாங்க. ये कलाम के कानून के विरोध में थे। பைபிளுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியல. कलाम के कानून के विरोध थे। இந்த 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20वें वचन को हम पढ़ेंगे। அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாம போனவைகள். இந்த ஆவிகள் எப்படிப்பட்டதா? ये आत्मा कैसे थे? இது நோவாவுடைய நாட்கள்ல, ये नोआ के समय पे, நோவா நீதி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த அந்த நாட்கள்ல, नोआ जब धार्मिकता को प्रचार कर रहे थे, அதுக்கு கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், उसको नहीं सुन रहे थे ये आत्माएं, அவங்கள காவல்ல வைத்திருந்தார். उन लोगों को जेल में डाले थे। இந்த ஆத்துமாக்களுக்கு அவர் போய் ये आत्माओं को वो जाकर அவர் அங்க பிரசங்கம் பண்ணாரா? वो वहां पे प्रचार किए। பைபிள் சொல்லுது அவர் நரகத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. कलाम कहता है कि वो नरक में जाके प्रचार किए। அது காவல் உள்ள ஆத்துமாக்களுக்கு போய் பிரசங்கம் பண்றார். वो भी जेल में जो आत्मा थे उनको प्रचार किया। யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? அவர் புழு. वो
वो एक कीड़ा है। இந்த புழு நரகத்துக்கு போய் ये कीड़ा नरक में जाकर அங்க காவல் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்றார். वहां पर जेल में बंधे हुए वो आत्माओं को प्रचार करते हैं। அந்த புழு சாகவில்லை, वो कीड़ा नहीं मरा है, அந்த நரகத்துல அது சாகல. वो नरक में नहीं मरा। பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है எபேசியர் 4:8 इफिसियों 4 उसमें 8 और 9 में, ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி वह ऊंचे पर चढ़ा சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி और बंधुआई को बांध ले गया மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் और मनुष्यों को दान दिया என்று சொல்லி இருக்கிறார். ऐसा कहा है। ஏறினார் என்பதினாலே वो ऊंचे पर चढ़ा इसलिए அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களை இறங்கினார் என்று விளங்குகிறது. वो पृथ्वी की निचली जगह में उतरा भी था। சோ மேலே ஏறினார் என்பதற்கு तो वह ऊंचे पर चढ़ा इसलिए பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். वो पृथ्वी के नीचे जगह पे भी गया था। அங்கதான் சிறைப்பட்டவர்கள் இருந்தாங்க. वहां पर ही वो जेल में बंधे हुए थे। அவங்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறுறார். उन्हें वो बंदी बनाकर वो ऊपर ले गया। சோ இப்படி யெகோஷுவா ஒரு புழுவா இருக்கிறாரு. ऐसे यहोशुआ एक कीड़ा है। அவர் இந்த தாழ்விடத்துக்கு போகும்போது वो जब ये नीचे के जगह पे जाते அந்த புழு மரிக்கவில்லை. वो कीड़ा नहीं मरा, அந்த மரணத்தை அவர் ஜெயிக்கிறார். वो मरण को वो जीत लिया। அவர் ஜெயித்து மரணத்தை ஜெயித்து வெளியே வந்தார். वो मरण को जीत कर वो आया। நம்ம புழு அவர் மரிக்கல, वो कीड़ा हमारा कीड़ा नहीं मरा, அவர் நம்முடைய புழுவா இருக்கிறாரு. वो हमारा कीड़ा है। அந்த புழு நரகத்துக்கு போன போதிலும் वो कीड़ा जब नरक में गया அந்த புழு அங்க சாகல, वो कीड़ा वहां नहीं मरा, அவர் அங்க இருந்து ஜெயித்து வெளியே வந்தார். वो कीड़ा वहां से जय पाकर ऊपर आया। அதனால தான் பைபிள் எழுதி இருக்குது, इसीलिए कलाम में ऐसा लिखा है, அவர் மரணத்தை ஜெயித்தவர், वो मरण को जय पाकर, பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். पाताल की कुंजियां उनके हाथ में है। அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். वो मरण और पाताल को दोनों को जय पाया है। அவர் பாதாளத்துடைய திறவுகோல் உடையவரா இருக்கிறார். वो पाताल की कुंजी को लेके रखा है। எப்படிப்பட்ட ஒரு புழு பாருங்க. कैसा वो कीड़ा है देखिए। இன்னைக்கு யெகோஷுவா நம்மளுக்கு புழுவா இருக்கிறாரு. आज यहोशुआ हमारे लिए कीड़ा है। அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு. वो जीत कर आया है। அதனால நீங்க கவலையே படாதீங்க. इसीलिए आप डरो ही मत, நம்மளும் ஜெயிப்போம். हम भी जीतेंगे। ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்கிறதுனால जीता हुआ हमारे साथ है, நம்ம इसलिए கண்டிப்பா ஜெயிப்போம். हम जरूर जीतेंगे। நம்ம மனிதர்கள் हम मनुष्य हैं, நம்மகிட்ட பலவீனம் இருக்கும். हमारे पास कमजोरियां हैं। எத்தனை பலவீனர்கள் சேர்ந்தாலும் कितने भी कमजोरी लोग जुड़ेंगे तो ஒரு பலவானை ஜெயிக்க முடியாது. एक बलवान को नहीं जीत सकते। ஆனா ஒரு பலவான் உங்களோட சேர்ந்தாச்சுன்னா, पर अगर एक बलवान आपसे जुड़ गया तो, யெகோஷுவா உங்களுக்குள்ள வந்தாச்சுன்னா, अगर यहोशुआ आपके अंदर आ गया तो, அவர் பலவீனன் கிடையாது, वो कमजोर नहीं है, அவர் பலவானா இருக்கிறார். वो बलवान है। அவர் நம்ம கூட இருக்கும்போது वो जब हमारे साथ है, நீங்க எல்லாத்தையும் ஜெயிப்பீர்கள். आप सब चीज को जय पाओगे। நீங்க பாவத்தை ஜெயிப்பீங்க, आप पाप को जय पाओगे, சாபத்தை ஜெயிப்பீங்க, श्राप को जय पाओगे, வியாதியை ஜெயிப்பீங்க, बीमारियों को जय पाओगे, மரணத்தை ஜெயிப்பீங்க, मरण को जय पाओगे, சகல விதமான பிரச்சனைகளை ஜெயிப்பீங்க. हर कार्य को आप जय पाओगे, ஏன்னா ஜெயிச்சவர் உங்க கூட இருக்கிறார். क्योंकि जय पाया हुआ आपके साथ है। சோ ரெண்டாவது தீர்க்கதரிசனம் இதுல என்ன அப்படின்னா, तो दूसरा जो भविष्यवाणी इसमें क्या है, யெகோஷுவா தான் அந்த புழு. यहोशुआ ही वो कीड़ा है। அவர் அந்த பூமியின் தாழ்விடங்களை இறங்கி वो पृथ्वी के नीचे वाले जगह पे जाकर அங்க சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி वहां पे बंदी गृह में जो थे उनको बंदी बनाकर அவர் உன்னதத்துக்கு ஏறினார். वो ऊपर आ गया। அந்த நரகம் அவரை பிடிச்சு வைக்க முடியல. वो नरक उसे पकड़ के नहीं रख पाया। எப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். कैसा परमेश्वर है हमारा। எப்படி தீர்க்கதரிசனம் நிறைய கரெக்ட்டா மேட்ச் ஆகுது பாருங்க. देखिए कैसे भविष्यवाणी अच्छे से मैच हो रहा है। முதல் தீர்க்கதரிசனம் பார்த்தோம். पहला भविष्यवाणी देखा। என்ன பார்த்தோம்? क्या देखा? நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவா பாருங்க. आप क्रूस पे मारे गए वो यहोशुआ को देखिए। நீங்க மறுரூபம் அடைவீங்க. आप रूपांतर होंगे, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. उसके साथ उठा लिए जाएंगे। இரண்டாவது தீர்க்கதரிசனம் பார்த்தோம். दूसरा भविष्यवाणी को देखें, அந்த புழு யெகோஷுவா தான். वो कीड़ा यहोशुआ ही है। அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி वो पृथ्वी के नीचे वाले जगह पे जाकर மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வந்தார். मरण और पाताल को जय पाकर आया। அந்த பாதாளம் அவரை பிடிச்சு வைக்க முடியல. वो पाताल उसे नहीं पकड़ पाया। அந்த புழு அங்க போன போதிலும் वो कीड़ा वहां जाने पर भी அதுக்கு மரணம் கிடையாது. उसको कोई मरण नहीं। ஏன்னா அந்த புழு யாரு? क्यों? वो कीड़ा कौन है? அது யெகோஷுவா. वो यहोशुआ है। இது இரண்டாவது தீர்க்கதரிசனம். ये दूसरा भविष्यवाणी है। இது ஒருவேளை உங்களுக்கு புரியுது கஷ்டமா இருந்தால், अगर ये आपको समझने के लिए थोड़ा मुश्किल हो रहा है तो மீண்டும் மீண்டும் பொறுமையா கேளுங்க. फिर से आप इसे सुनिए, ஏன்னா இது ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கும். क्योंकि इसमें कुछ चीजें नया है आपके लिए। அவர் புழுவா,
क्या वो कीड़ा है? அவர் யோசுவா எப்படி புழுவாக முடியும்? यहोशुआ कैसे कीड़ा हो सकता है? அவர் மனுஷ சாயலானார். वो मनुष्य का रूप धारण करके आया है। சோ மனுஷன் யாரு? तो मनुष्य कौन है? மனுஷன் ஒரு புழு. मनुष्य एक कीड़ा है। அப்ப அவர் அவர்களை போல மாறினார் அப்படினா, तो जब वो उनके जैसा आया तो அப்ப அவரும் புழுவை போல மாறினாரு. तो वो भी कीड़े के जैसा हुआ। சோ இந்த தீர்க்கதரிசனம் நிறைந்த ஒரு வார்த்தை. तो ये भविष्यवाणी से भरा हुआ है। இப்ப அடுத்து நம்ம மூணாவது தீர்க்கதரிசனத்தை நம்ம பார்க்கலாம். अब हम तीसरे भविष्यवाणी को देखेंगे। இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்கதரிசனம். ये एक बहुत महत्वपूर्ण भविष्यवाणी है। ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல ईसाया 41 में அதுல 14ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படினா, उसमें 14 वचन को हम पढ़ेंगे। அதுல இந்த மூணாவது தீர்க்கதரிசனத்தை பற்றி எழுதி இருக்குது. इसमें इस तीसरे भविष्यवाणी के बारे में लिखा है। பாருங்க, வாசிக்கலாம். देखिए, पढ़ेंगे। யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पे कलाम कहता है, யாக்கோபு என்னும் பூச்சியேன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. याकूब ये कीड़ा, யாக்கோபு ஒரு பூச்சி. याकूब एक कीड़ा है। இந்த தமிழ்ல பூச்சின்னு எழுதி இருக்குது, ஹிந்தியில கீடான்னு எழுதி இருக்குது. तमिल में पूची लिखा है और हिंदी में कीड़ा लिखा है। இது வந்து ஒரு புழுதான். ये एक कीड़ा ही है। இது வந்து புழுவை குறிக்குது. ये कीड़ा को दर्शाता है। சோ யாக்கோபு வந்து ஒரு புழு. तो याकूब एक कीड़ा है। யாக்கோபு வந்து யாரு? याकूब ये कौन है? இவன் ஒரு புழு. ये एक कीड़ा है। இஸ்ரவேலை பார்த்து சொல்ற, இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க ஒரு புழு. और इस्राएलियों को देख के कहता है कि तुम कीड़े हो, ஆனா பயப்படாதீர்கள், पर डरो मत, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். मैं तुम्हारे साथ खड़ा हूं। சோ யாக்கோபு ஒரு புழுவா இருக்கிறான். तो याकूब एक कीड़ा है। இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புழுதான். आज इजरायली लोग एक कीड़ा है। இன்னைக்கு உலகமே அவங்கள மிதிச்சிட்டு தான் இருக்குது. आज पूरा संसार उन्हें कुचल रहा है। இன்னைக்கு நீங்களும் ஒரு புழுதான். आज आप भी एक कीड़े हो। ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், आत्मिक इजरायली लोग, உங்களையும் நீங்களும் நசுக்கப்படுவீர்கள். आप भी कुचले जाएंगे, ஆனா கர்த்தர் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. पर परमेश्वर आपको संभालेगा। எந்த மனிதனும் உங்களை பாதுகாக்க முடியாது. कोई भी मनुष्य आपको संभाल नहीं सकता। சிலவங்க சொல்லுவாங்க, कुछ कहते हैं, பிரதர் நான் அரசியல்ல போறேன், भाई मैं पॉलिटिक्स में जाऊंगा। நான் அரசியல்ல போய் मैं पॉलिटिक्स में जाकर நான் இங்க கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும். मैं मसीह भाइयों के लिए कुछ करूंगा। நீங்க அரசியல்ல போய் ஒண்ணும் செய்ய முடியாது. आप राजनीति में जाके कुछ नहीं कर सकते। நீங்க அரசியல்ல போய் ஒண்ணும் செய்ய முடியாது. आप राजनीति में जाके कुछ नहीं कर सकते। நீங்க அரசியல்ல போயாச்சுனா आप अगर राजनीति में जाएंगे तो உங்க மேல ஒரு முத்திரை விழுந்துரும். आपके ऊपर एक चिन्ह आ जाएगा। நம்மளுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல. हमारा और राजनीति का कोई संबंध नहीं है। நம்ம அரசியல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. हम राजनीति में रहने के लिए कोई जरूरत नहीं ஒரு है। கிறிஸ்தவனை பாதுகாக்கிறது, एक मसीह भाई को संभालना, ஒரு இஸ்ரவேலி ஜனங்களை காப்பாத்துறது एक इजरायली को संभालना எந்த மனிதனும் செய்ய முடியாது. कोई भी मनुष्य नहीं कर सकता। கர்த்தர் மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாவல். सिर्फ परमेश्वर ही उनका संभालने वाला है। அதனால உங்களுடைய நம்பிக்கை எந்த மனுஷன் மேல வைக்காதீங்க. इसीलिए आपका भरोसा कोई भी मनुष्य के ऊपर मत रखिए, கர்த்தரை நோக்கி பாருங்க. सिर्फ परमेश्वर के ऊपर रखिए। இங்க பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, யாக்கோபு என்னும் பூச்சியே, याकूब कीड़े, இஸ்ரவேல் ஜனங்களே, इजरायली நான் உனக்கு உதவி செய்வேன், சகாயம் செய்வேன் சொல்றார். मैं तेरी सहायता करूंगा। கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். सिर्फ परमेश्वर ही आपकी मदद कर सकते हैं। இந்த புழுக்களை ये जो कीड़ा है அவர் மறுரூபப்படுத்துகிறார். वो रूपांतर करता है। இததான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. यही हम अभी देखेंगे। இந்த மூணாவது தீர்க்கதரிசனம் என்னன்னா, ये जो तीसरा भविष्यवाणी है, யாக்கோபு என்னும் பூச்சியை याकूब कीड़े, அவர் அந்த பூச்சை மறுரூபப்படுத்த போறார். वो उस कीड़े को रूपांतर करेंगे। எப்படி மறுரூபப்படுத்த போறாரு? कैसे रूपांतर करेंगे? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் கூட நிக்குது அப்படின்ட்டு. आज हम देखते हैं कि अमेरिका इजराइल के साथ खड़ा है, ஆனா ஒரு விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. पर एक चीज को आप ध्यान में रखिए, எந்த அமெரிக்கா இன்னைக்கு இஸ்ரேல் கூட இருக்குதோ, जो अमेरिका आज इजराइल के साथ है, அதே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விரோதமா மாறும். वही अमेरिका आज इजराइल के विरुद्ध में आएगा। முழு உலகமும் இஸ்ரேலுக்கு விரோதமா வரும். पूरा संसार इजराइल के विरोध में आएगा। அது நசுக்கப்படும் போது वो जब कुचले जाएंगे, அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். वो परमेश्वर की ओर देखेंगे। அப்பொழுது யெகோஷுவா तब यहोशुआ அவர் ஒலிவ மலையில இறங்கி वो एक ओलिव पहाड़ में उतरकर அங்க அவர்களுக்காக யுத்தம் செய்வார். वो उनके लिए लड़ेगा। அப்படி பைபிள் எழுதி இருக்குது. ऐसा कलाम में लिखा है। இந்த யாக்கோபு என்னும் பூச்சியை நசுக்குவாங்க. ये याकूब ये कीड़े को कुचलेंगे। இது இந்த யாக்கோபு என்னும் பூச்சியை ये याकूब ये कीड़े
को இத மர்ருவமாகும். ये रूपांतर होगा। இன்னைக்கு நீங்களும் ஒரு பூச்சி தான். आज आप भी एक कीड़े हो, உங்களை கர்த்தர் மர்ருவப்படுத்த போறார். आपको रूपांतर करेगा। அவர் எப்படி மர்ருவப்படுத்துறார்? कैसे रूपांतर करेगा? பாருங்க ஏசாயா 41ஆம் அதிகாரம் देखिए Isaiah 41, அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 15 वचन को हम पढ़ेंगे। இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, கர்த்தர் இந்த யாக்கோப் என்னும் பூச்சிய परमेश्वर ये याकूब ये कीड़े को ஒரு எந்திரமா மாத்துறாரு. एक यंत्र में बनाता है। என்ன எந்திரமா? कैसे यंत्र में? போரடிக்கிறதற்கு. एक धूरी वाले जैसा। நான் உன்னை புதிதும் கூர்மையுமுள்ள பற்குள்ள எந்திரமாக்குவேன். मैंने तुझे धूरी वाले दावने का एक नया और चोखा यंत्र ठहराया है। நான் உன்னை ஒரு எந்திரமா மாத்துவேன்னு சொன்னார். मैंने तुझे एक यंत्र बनाया है। அது போரடிக்கிற ஒரு எந்திரம். वो भी धूरी वाले ऐसा यंत्र बनाया है। புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள ஒரு எந்திரம். एक नया और चोखा यंत्र ठहराया है। ஒரு கூர்மையான எந்திரம் அது. चोखा यंत्र बनाया है। இது என்ன செய்யுமா? ये क्या करेगा? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி तू चट्टानों को कुचल कर அதை நொறுக்குவாயின்னு சொல்றாரு. उसे भुस्से के समान बनाएगा। சோ இந்த எந்திரம் என்ன செய்யுமா? तो इस यंत्र को वो क्या करेगा? மலைகளை மிதித்து चट्टानों को कुचल कर அதை நொறுக்கி போடுமா. उसे भूसे के समान कर देगा। சோ ஒரு பூச்சை கர்த்தர் எப்படி மாத்துறார் பாருங்க. तो एक कीड़े को परमेश्वर कैसे बदलता है ஒரு देखिए। பூச்சை கர்த்தர் எந்திரமா மாத்துறார். एक कीड़े को एक यंत्र के समान ஒரு बनाता है। பெரிய எந்திரமா மாத்தி एक यंत्र बनाकर அந்த எந்திரம் என்ன செய்யுமா? वो यंत्र क्या करेगा? மலைகளை மிதிக்குமா. वो चट्टानों को कुचलेगा। அப்ப மலைகளை மிதிக்கக்கூடிய அளவுக்கு तो चट्टानों को कुचलने के जैसा அந்த எந்திரம் அவ்வளவு பெருசா இருக்க போகுது. वो यंत्र उतना बड़ा होगा। புழு எப்படி இருக்கும்? एक कीड़ा कैसा रहता ஒரு है? சின்ன புழு एक छोटा सा कीड़ा இவ்வளவு பெரிய எந்திரமா மாத்துறாரு. इतना बड़ा यंत्र बनाएगा। மலைகளை மிதித்து நொறுக்கி போடுகிறார். वो चट्टानों को कुचल कर वो भूसे के समान बना देगा। அவர் எந்திரமா ஆக்குறார் பாருங்க. वो एक यंत्र बनाता है। ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. एक रूपांतर होता है। இந்த मலை என்னது தெரியுமா? ये चट्टान क्या है? அது அரசியல். वो राजनीति है। அந்த அரசியல்ங்கிற பெரிய மலைய वो राजनीति जैसे वो राजनीति एक पहाड़। இந்த எந்திரம் என்ன செய்யும்? மிதித்து நொறுக்கி போடுமா. ये यंत्र उसे कुचल कर भूसा बना देगा। கர்த்தர் உங்களை அப்படியே மாத்துவார். परमेश्वर आपको वैसे ही बनाएगा। அதுக்காக நீங்க மலையோடு நீங்க போராட வேண்டியது இல்ல. इसके लिए आपको वो चट्टान के साथ लड़ने की जरूरत नहीं है। அந்த எந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா वो यंत्र क्या करेगा? அந்த மலையை நொறுக்கி போட்டுரும். वो चट्टान को कुचल देगा। கர்த்தர் உங்களை அப்படியே மாத்துவார். परमेश्वर आपको वैसे ही बनाएगा। உங்களை யாரு உங்களை மிதிக்க நினைக்கிறாங்களோ जो भी आपको कुचलने की कोशिश करेंगे நீங்க அவங்கள மிதிப்பீங்க. आप उनको कुचलेंगे। லூக்கால பைபிள் சொல்லுது, लूका में कलाम कहता है, நீங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், आप सर्प और बिच्छू को कुचलेंगे। அவைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை, वो आपको हानि नहीं पहुंचा सकते। அவைகள் ஒண்ணும் செய்ய முடியாது. वो कुछ नहीं कर सकते। நீங்க அதை மிதிப்பீங்க. आप उसे कुचलेंगे। உங்களை கர்த்தர் பெரிய யந்திரமா மாத்துவார்னு சொல்றார். परमेश्वर आपको एक यंत्र बनाएगा ऐसा कहता ஒரு है। காரியம் ஞாபகத்துல வச்சுடுங்க. देखिए एक कार्य को ध्यान में रखिए। இன்னைக்கு அமெரிக்கா அவங்க கூட இருக்கிறாங்க. आज अमेरिका उनके साथ है। இஸ்ரேல் ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. आज इजराइल लोगों के साथ है। ஆனா அதே அமெரிக்கா पर वही अमेरिका ஒரு நாள் இஸ்ரேலை தனியா விட்டுரும். एक दिन वो इजराइल को अकेला छोड़ देगा। அதுவும் சேர்ந்து இஸ்ரேல் கூட சண்டை போடும். वो भी साथ में इजराइल के साथ झगड़ा करेगा। அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். तब उनके अंदर एक बहुत बड़ा रूपांतर होगा। கர்த்தர் இறங்கி அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். तब परमेश्वर उनके लिए उतर कर युद्ध करेगा। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेंगे। இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? आज आपका जीवन कैसा है? நம்ம இன்னைக்கு 3 தீர்க்கதரிசனத்தை பார்த்தோம். आज हमने 3 भविष्यवाणी को देखा है। முதல் தீர்க்கதரிசனம், पहला भविष्यवाणी, நீங்க என்ன செய்யணும், आप क्या करना है, அப்படி செய்யும் போது என்ன நடக்கும், आप वो करने पे क्या होगा, உங்களை எப்படி கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார், आपको कैसे परमेश्वर रूपांतर करेंगे, நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், आप कैसे उठा लिए जाएंगे, இத பற்றி பார்த்தோம். इसके बारे में देखा। இரண்டாவது தீர்க்கதரிசனம், दूसरा भविष्यवाणी, யெகோஷுவா தான் அந்த புழு, यहोशुआ वो कीड़ा है। அவர் இறங்கி வந்து वो नीचे उतरकर சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, वो बंदीगृह में जो बंधे हुए लोग हैं அவங்களை சிறையாக்கி உன்னத்துக்கு ஏறினார். उन्हें वो बंदी बनाकर ऊपर ले गया। மூணாவது தீர்க்கதரிசனம், तीसरा भविष्यवाणी, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புழுதான், इजरायली लोग एक कीड़ा है। கூர்மையான எந்திரமா மாற்றுவார். एक यंत्र बनाएगा उनको।
பெரிய எந்திரம். एक बड़ा यंत्र। அவங்க நசுக்கிட்டு இருந்த ஜனங்களை उनको जो लोग कुचल रहे थे அவர்களை இவங்க மிதிப்பார்கள். उनको ये कुचलेंगे। எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசனம் இது. कितना बड़ा भविष्यवाणी। இது நடக்கும்போது ये जब होगा நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்க கூடாது. हम और आप यहाँ पे नहीं रहना है। நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துல அங்க பிரவேசிக்கணும். हम परमेश्वर के राज्य में वहाँ प्रवेश நம்ம करना है। எடுத்துக்கொள்ளப்படணும். हम उठा लिए जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष இத करे। நல்லா தியானிங்க. ऐसे अच्छे ध्यान कीजिए। இந்த பூச்சை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். ये कीड़े के बारे में हमने देखा था। நம்ம நிறைய மிருகங்களை பற்றி பார்த்தோம். हम बहुत सारे जानवरों के बारे में देखे, நிறைய மரங்களை பற்றி பார்த்தோம். बहुत सारे पेड़ों के बारे में देखा है। இன்னைக்கு நம்ம பூச்சை பற்றி பார்த்திருக்கிறோம். आज हमने कीड़े के बारे में देखा है। நீங்க இத நல்லா தியானிங்க. इसे आप अच्छे से ध्यान कीजिए। கர்த்தர் உங்களோடு பேசுவார். परमेश्वर आपसे बात करेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। மீண்டும் சந்திக்கும் வரை फिर से मिलने तक கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. परमेश्वर का कृपा आपके साथ में होने दो। ஆமென். आमीन।